தம்பி நான் ஊசி போட போகிறேங்க நான் பாரு. சரி நீங்கள் எந்த ஃபோன் இது வயநாடில் வந்து சுற்றுறதுக்கு வந்து நிறையா இருக்குது. வயநாடு இருக்கிறதுலே ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்கு. இங்கே சுற்றி பார்க்கணுன்னா வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு தூரமும் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வரும். பட் நான் சொல்கிற ஐட்ரேஷன் படி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து முத்தங்க ஃபாரஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் சஃபாரி இருக்குது. நீங்கள் வைல்ட் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த சஃபாரி ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் எதுவும் பார்க்க முடியாது. அதான் பார்க்க முடியாதுன்னா டைகர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான் இங்கே சைட்டிங்ஸு. பட் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த ஃபாரஸ்ட் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடக்கல் கேவு. இது வந்து ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் கேவு. இங்கே போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேண்டோம் ராக். இங்கேயும் நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த சைடில் எங்கேயாச்சும் ரூம் செக்இன் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட்ரேஷன் 1 வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளான் 2. இது பார்த்திங்கன்னா வந்து அட்டாமலா டிஜிட்டல் கிளாஸ் பிரிட்ஜு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மெப்பட்டி இந்த இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதில் எல்லா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் எல்லாமே கவர் ஆகிடும் இந்த ரோட்டில். ஃபஸ்ட்டு வந்து அட்டாமலா இது வந்து டிஜிட்டல் கிளாஸ் பிரிட்ஜு. இது வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்கும் நீங்கள் வாக் பண்ணும்போது. சூப்பராக இருக்கும். இங்கே நான் போயிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லாஸ்ட் ஹையஸ்ட்டில் இருக்குது. இது நீங்கள் பார்த்தாலே சூப்பராக இருக்கும். அது வியூ பாயிண்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது சொச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் அங்கேயே ட்ரெக் பண்ணிட்டு போகணும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட்டு ஜிப்லைன்னு ஒன்று இருக்குது. இது வந்து வயநாட்டில் வந்து எங்கே போனாலும் சரி இந்த லாங்கஸ்ட் ஜிப்லைன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பட் எது உண்மையிலே லாங்கஸ்ட்டுன்னு தெரியல. இதை பார்த்துட்டிங்கன்னா வந்து இது உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு 900 கண்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கேயும் ஜிப்லைனு இதேமாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த வயநாடு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எல்லாமே ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்கும்போது வியூ பாயிண்ட் தான் இருந்துச்சு. எங்கேயுமே கிளாஸ் பிரிட்ஜெலாம் இல்லை. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வந்துட்டு அந்த பிளேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எல்லா பிளேஸ்லேயும் வந்து நீங்கள் போகணுன்னா ஜீப் எடுக்கணும் தனியாக. நான் வந்து அட்டாமலா கிளாஸ் பிரிட்ஜ் தான் போயிருந்தேன். ஏன்னா அது வந்து டிஜிட்டல் கிளாஸ் பிரிட்ஜு. அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு போயிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 300, அப்புறம் ஜீப்புக்கு வந்து 300. ஸோ நாங்கள் ஒரு ஜீப்பு அப்புறம் வந்து இப்போ பெர் ஹெட் 300 பே பண்ணிவிட்டு இந்த இதை போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இது முடிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு டைம் இருந்தால் சம்ப்ரா பீக் போங்க. அப்படி இல்லைனா ரூம் செக்இன் பண்ணிக்கோங்க. இந்த ரூம் செக்இன் வந்து இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா வைத்திரியில் செக்இன் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் பிளான் எங்கே போகிறீங்க, இப்போ பிளான் 1 நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைடு வந்து ரூம் செக்இன் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் ஸ்டே பண்ண வந்து ரெசார்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா நேச்சர் ஸ்பா அண்ட் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு வைத்திரியில் இருக்குது. இந்த ரெசார்ட் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த இதிலே பாருங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த ரெசார்ட்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சர்வீஸ் ரொம்ப பிடிச்சது. இந்த ரெசார்ட்டில் வந்து அவங்க கொடுத்த சர்வீஸ் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. மற்றபடி இந்த ரெசார்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு சொல்லலாம். பட் எனக்கு வந்து பிடிச்சது ரூம்ஸ் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். மற்றபடி வந்து உங்களுக்கு சர்வீஸ் அப்புறம் ஃபுட்டு வந்து ஒஸ்ட்டு தான். ஃபுட்டு வந்து இது ரொம்ப ஒஸ்ட்டு தான் சொல்லுவேன் நான். ரொம்ப பெருசாலாம் இல்லை. பட் நல்லா இருந்துச்சு. வியூ இதெல்லாம் வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி நான் அட்டாமலா கிளாஸ் பிரிட்ஜ் தான் போனேன். இதில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் அந்த ஆஃப் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் டஃப்பு தான் அந்த ரோடு ஓட்டிகிட்டு போகிறது. பட் வந்து வியூ வந்து நல்லாயிருக்கும் இந்த இதில். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் கிளாஸ் பிரிட்ஜ் வயநாட்டில் இருக்கிற ஒரே டிஜிட்டல் கிளாஸ் பிரிட்ஜ் இது தான். அதனால தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து வேறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் டைமில் போயிடாதீங்க. ஏன்னா ரொம்ப சுடுது அந்த இடத்துல. அந்த டிஜிட்டல் போர்டு வச்சுருக்கிற இடத்துல அந்த சிப்பெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகி பயங்கரமாக சுடுது அந்த இடத்துல மட்டும் வாக் பண்ணும்போது. ஸோ குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா சாக்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அந்த இடத்துல மட்டும்.
மற்றபடி வந்து இந்த இதில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு இந்த அட்டாமலா கிளாஸ் பிரிட்ஜில். தம்பி நான் ஊசி போட போகிறாங்க நான் பாரு. சரி நீங்க போங்க. ஈத்தன் வரியா? ஈத்தா ஈத்தன் வரியா? இது முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து வைத்திரியில் தான் செகண்ட் டேவும் ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த ரெசார்ட் வந்து தயவுசெய்து போயிடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ரெசார்ட் வந்து போட்டிருக்கேன். சனிஹரா ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு. கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா தான் இருக்கும். பட் வந்து ஒஸ்ட்டு ஃபுட்டு, ஒஸ்ட்டு சர்வீஸு. தயவு செஞ்சு இது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா வயநாட்டில் ரூமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக சூஸ் பண்ணிடாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது உங்களுக்கு. இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்கிற எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். லக்கிடி வியூ பாயிண்ட்டு, எண்ணூர், அதுக்கப்புறம் வந்து புக்கோட் லேக்கு, இது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லாமே நீங்கள் இந்த இதில் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பண்ணிடலாம். மற்றபடி வந்து நீங்கள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்துருவோம். இது பிளான் 3. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லக்கிடி வியூ பாயிண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வயநாடு என்ட்ரு ஆகிற இதில் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணூறுன்னு வரும். இந்த இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி அங்கே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்கோட் லேக்கு, இது வந்து 5 PM முன்னாடியே போயிடுங்க. அங்கே வந்து நீங்கள் இது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு, இங்கேயும் என்ட்ரி டிக்கெட் உண்டு. அப்புறம் போட்டிங்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. 2 போட்டிங் தான் உண்டு, ரோ போட்டிங்கு, இன்னொன்று வந்து பெடல் பண்ணுற போட்டிங்கு. இது ரெண்டுத்தையும் வந்து 2 மட்டும்தான் அலோடு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டருங்கிறனால ஸ்டீம் போட்டு இதெல்லாம் அலோடு கிடையாது அங்கே. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே போகிற வழியில் ஃபுல்லாகவே நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், வைத்திரி பார்க்கு அது இதுன்னு. ஸோ இது முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1 டே ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா எண்ணூர் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. வீக்கெண்டில் போனீங்கன்னா ஓவர் க்ரௌடாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் போட இடம் தான் வந்து இந்த லக்கிடி வியூ பாயிண்ட்டு. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா 2 நாளும் நான் வந்து வைத்திரியில் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் போகணுன்னு நினச்ச இடம் வந்து பனசுரா சாகர் டேமுக்கு தான் போகணுன்னு நினச்சேன். பட் நான் போகும்போது அன்றைக்கி ஸ்ட்ரைக்கு, அதனால் பிளான் சொதப்பி 2 நாள் ஸ்ட்ரைக்கு. அதனால் வந்து நான் இந்த சனிஹரா ஹோட்டல் புக் பண்ணேன். அங்கே போக முடியல, அந்த டேமில் இருக்கிற எந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லை. அதனால் என்னோடய பிளானே ட்ராப் ஆகிடுச்சு. அதனால் இந்த இடத்துல இந்த லக்கிடி வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த புக்கோட் லேக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி ரூம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து இந்த பிளான் இதானதுனால நான் வந்து கபினி வழியாக நாகர்கோவில் வழியாக வந்து எக்ஸிட் ஆகி நான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டேன். பட் இன்னொரு பிளான் இருக்குது, அதையும் சொல்கிறேன். 2 பிளான் இருக்குது. ஸோ அந்த 2 பிளானை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அந்த 2 பிளானும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான், அதையும் முடிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 4 days மினிமம் ஆச்சு தேவை வயநாடு பார்க்குறதுக்கு. இந்த 4 days வந்து நீங்கள் இருந்து ஸ்டே பண்ணி கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வயநாடே முடிச்சிடலாம் நீங்கள். அதுக்கு மேலே வந்து ஒரு நாளும் தேவைப்படாது. பட் நீங்கள் எதுக்கு வரீங்கன்றது வயநாடுக்கு சுற்றி பார்க்க வரீங்கன்னா இந்த இது பண்ணுங்கள். இல்லை நான் ரெசார்ட்டில் வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ரெசார்ட் புக் பண்ணி நல்ல இடத்துல நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது.
அதுக்கு அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா இந்த பனசுரா சாகர் டேமு. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம் வயநாட்டில். அதுக்கடுத்து வந்து குருவா ஐலாண்ட், இதுவும் வந்து கபினி ரிவர்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பிளேஸு, இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய பிளேஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொல்பேட்டை வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒன் டே கவர் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு ஃபாரஸ்ட்டு சைடில் திருநெல்வேலியில் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குட்டா வழியாகவும் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகலாம். நாகர்கோவில் வந்து அங்கேருந்து நீங்கள் பெங்களூர் ரூட் எடுக்கலாம், இல்லைனா சென்னை வரதுன்னா மைசூர் டு சென்னை ரூட் எடுக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வயநாடு கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். இவ்வளோ தான் வயநாடு. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மக்கனான்னு சொல்லிட்டு ஒரு எலிஃபெண்ட்டை பிடிக்கிறதுக்கு வந்து வயநாட்டில் இது பண்ணிருந்தாங்க. அது ஒரு தனி வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் கபினி போகும்போது ஒரு பெரிய டஸ்கர் பார்த்தா, அது வந்து தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் ஐட்னரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ தேங்க்யூ கைஸ். கேபிஎஸ்